வெல்கம் டு பக்கன்ட்ட சுரேஷ் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டியை பற்றி தான் ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டினா என்ன, அதனுடைய இம்பேக்ட் என்ன, அதை எப்படி ப்ரீவென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாகவும் சரி தியரிட்டிக்கலாகவும் சரி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரி, நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு யூசர் ஒரு வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு அந்த யூசர் என்ன பண்ணுவார்னா, அந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவார். ஸோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே கன்ஃபர்மேஷன் மெயில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஜிஸ்டர் பண்ண யூசர் என்ன மெயிலை யூஸ் பண்ணாரோ அந்த மெயிலுக்கு அந்த மெயில் ஐடிக்கு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். ஸோ இப்படி ஒரு மெயில் ரிசீவ் ஆக வேண்டிய யூசருக்கு கண்டினியூஸாக நம்பர் ஆஃப் மெயில் அந்த சர்வர்லேருந்து அந்த யூசருக்கு போயிட்டே இருக்குதுன்னா, ஸோ அதுதான் நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த வல்னரபிலிட்டி ஏன் அக்கர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் கான்ஃபிகர் பண்ணும்போது ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணணும். அப்படி ப்ராப்பராக கான்ஃபிகர் பண்ணாமல் விட்டால், ஸோ மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த வல்னரபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி ப்ராக்டிக்கலாக இந்த நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டியை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்றைக்கி டெஸ்ட் பண்ண போகிற வெப்சைட் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோரா. ஸோ இந்த வெப்சைட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படித்து முடிச்சுட்டு ஜாபை சர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட லிங்க்டின் போல் தான் இந்த வெப்சைட்டும். ஸோ இதில் தான் நம்ம இந்த நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டியை பப்ஷூட்டை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண போகிறோம் ப்ராக்டிக்கலாக. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வல்னரபிலிட்டி நீங்கள் எந்த வெப்சைட்டில் டெஸ்ட் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பண்ண போனாலும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறேன். டெம்ப் மெயிலை தான் யூஸ் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ அது ரேண்டமாக ஒரு பாஸ்வேர்டை போட்டு நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரெக்வஸ்ட்டை பப்ஷூட்டில் கேப்சர் பண்ண போகிறேன். ஸோ நான் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகுனா, எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் ரிசீவ் ஆகும். ஸோ இது போல் தான் எல்லா வெப்சைட்லேயும் கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க. நம்ம எப்போ ஒரு அக்கௌண்ட்டில் எந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண போனாலும் நம்மளை வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். அப்படி இல்லை கன்ஃபர்மேஷன் உங்கள் அக்கௌண்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் ரிசீவ் ஆகும். ஸோ இதில் நான் என்ன பண்ணேன்னா, ஸோ எனக்கும் அப்படி தான் மெயில் இதில் ரிசீவ் ஆச்சு. நான் டெஸ்ட் பண்ண போகும்போது ஜஸ்ட்டு நான் இப்போ என்ன பண்ணேன்னா, ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்தோன்னே என்னுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இங்கே யுவர் இமெயில் அட்ரஸ் இஸ் நாட் வெரிஃபைடு ஆர் கன்ஃபார்ம்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. உங்கள் மெயில் அட்ரஸ் வெரிஃபை ஆகலை. நீங்கள் ரீசெண்ட் மெயிலை கிளிக் பண்ணி உங்கள் மெயில் அட்ரஸை வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வருது. தென் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஷ்போர்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குமோ ஸோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இதில் நம்ம எந்த இடத்துல இந்த நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டியை எல்லாம் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்குதுல்ல ரீசெண்ட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல, பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணுற இடத்துல, இது போல் மெயிலை கன்ஃபர்மேஷன் பண்ணுற இடத்துல, ஸோ இந்த இடத்துலலாம் நம்ம இந்த பக்கை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ரீசெண்ட் மெயில் அப்படின்னு இருக்குதுல்ல, ஸோ இதை தான் நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய இன்டர்செப்டை ஆன் பண்ணி அந்த ரெக்வஸ்ட்டை நான் கேப்சர் பண்ணுறேன் பப்ஷூட்டில். ஸோ பப்ஷூட்டில் நான் என்ன பண்ணேன்னா, இந்த ரெக்வஸ்ட் கேப்சர் பண்ணி மாடிஃபை பண்ணி, அதாவது ஒரு டைம் ரிசீவ் ஆக வேண்டிய மெயில் நான் என்ன பண்ணேன்னா, மேனுவலாக எடிட் பண்ணி மல்டிபிள் டைம் ரிசீவ் ஆகிற மாதிரி அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட் அனுப்ப போகிறேன். ஸோ அந்த சர்வர் நான் அனுப்புகிற ரெக்வஸ்ட்டை ப்ராப்பராக வேலிடேட் பண்ணணும். ஸோ அப்படி வேலிடேட் பண்ணாமல் மல்டிபிள் டைம் நான் என்ன ரெக்வஸ்ட்டு கொடுத்தனோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் அந்த சர்வர்லேருந்து எனக்கு வந்துச்சுன்னா, ஸோ மல்டிபிள் டைம் எனக்கு மெயில் ரிசீவ் ஆச்சுன்னா, ஸோ அதில் நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வெப்சைட்டை ப்ராப்பராக கான்ஃபிகரேஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த பக்கை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கன்ஃபர்மேஷன் மெயிலோட ரெக்வஸ்ட்டை நான் என்ன பண்ணேன்னா, ரிப்பீட்டரில் சென்ட் பண்ணி, ஸோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ பார்த்தோன்னே £302 எனக்கு மெயில் ரிசீவ் ஆகினோன்னே வேறு ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி
எனக்கு வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ மல்டிபிள் டைம் நான் என்ன பண்ணேன்னா கிளிக் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ ரேட் லிமிட்டிங் வந்து செட் பண்ணியிருந்தாங்கன்னா, ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து எரர் வந்துடும். ஸோ பட் இங்கே என்ன ஆச்சுன்னா எரரே வரல. நான் மல்டிபிள் டைம் அந்த ரெக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு. ஸோ இதுலேருந்து எனக்கு தெரியுதுன்னா இந்த வெப்சைட்டில் வந்து ப்ராப்பராக வந்து கான்ஃபிகர் பண்ணலை, மிஸ்கான்ஃபிகரேஷன் இருக்குது, நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி பக் இருக்குது, அதாவது வந்து லிமிட்டை வந்து செட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். தென் நான் என்ன பண்ணேன்னா இந்த ரெக்வஸ்ட்டை வந்து இன்ட்ரூடருக்கு வந்து சென்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து மல்டிபிள் டைம் வந்து சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட்டு போகிற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா எடிட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எங்கே நம்ம வந்து பொசிஷனை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதுல்ல. ஸோ இங்கே வந்து 0.5ன்னு இருக்குது. நான் என்ன பண்ணேன்னா 5 மட்டும் என்னுடைய பொசிஷனாக வந்து செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணேன்னா இங்கே பேலோட்ஸ் டைப்பை வந்து நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ ஃப்ரம் வந்து 1ன்னு கொடுக்குறேன், 2 வந்து 100ன்னு கொடுக்குறேன், ஸ்டெப்பு வந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா பேலோட் கவுண்ட் வந்து 100 வந்துச்சு. ஸ்டார்ட் அட்டாக் கொடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ கொடுத்த உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆக்சுவலி இங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரெக்வஸ்ட் வந்து சர்வருக்கு வந்து போகுது. அதாவது வந்து நான் மாடிஃபை பண்ணி அந்த சர்வருக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து அனுப்பினேன். ஸோ அந்த ரெக்வஸ்ட்டுக்கு வந்து சர்வருக்கு வந்து போகுது. ஸோ இங்கே என்னுடைய டெம்ப் மெயிலில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்து டெம்ப் மெயிலில் வந்து ரிசீவ் ஆகுது. ஸோ இதிலேயே பார்த்தா தெரியும், நம்மளுக்கு வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு யூசர் வந்து லாகின் பண்ணுறாரு, ரிஜிஸ்டர் பண்ணாருன்னா கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து 3, 4, 5 மெயில், மேக்ஸிமம் வந்து 5 மெயில் வந்து ரிசீவ் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்பர் ஆஃப் மெயில்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டே இருக்குது அந்த யூசருக்கு. ஸோ இதுதான் வந்து நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி. நம்ம வந்து மேனுவலாக வந்து எடிட் பண்ணி அந்த சர்வருக்கு வந்து அனுப்பும்போது யூசர் வந்து அனுப்புகிற ரெக்வஸ்ட்டை வந்து அந்த சர்வர் வந்து ப்ராப்பராக வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ இங்கே நான் வந்து டெஸ்ட் பண்ணும்போது அப்படி எந்த ஒரு ப்ராப்பர் வேலிடேஷனுமே கிடையாது. நான் என்ன ரெக்வஸ்ட்டு கொடுக்குறேனோ அதுக்கான ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்து அப்படியே வந்து வந்துட்டுருக்குது. ஸோ இப்படி தான் நான் இந்த வல்னரபிலிட்டியை வந்து கண்டுபிடிச்சேன். ஸோ இதில் என்ன ஆகுன்னா நம்பர் ஆஃப் ரெக்வஸ்ட் வந்து அந்த சர்வர்லேருந்து அந்த யூசருக்கு வந்து சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது போல் வந்து மல்டிபிள்ஸ் டைம் வந்து ஒரு யூசருக்கு வந்து மெசேஜஸ் வந்து மெயில்ஸ் வந்து ரிசீவ் ஆகிட்டே இருந்ததுன்னா, அது வந்து இப்போ இந்த ஜோரா அப்படின்ற ஒரு ஜாப் வந்து சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு வெப்சைட்டு. ஸோ இது ஒரு யூசர் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருக்கிறாரு. அவருக்கு வந்து கண்டினியூஸாக வந்து இது போல் மெயில் வந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த யூசர் வந்து அந்த வெப்சைட்டே வந்து யூஸ் பண்ண மாட்டார். ஸோ ஒரு ப்ராப்பராக வந்து இருக்காது. இந்த வெப்சைட்லேருந்து இவ்வளோ மெயில் நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்சைட்டோட ரெப்யூட்டேஷன் வந்து ஸ்பாயில் ஆகும். இது ஒரு இம்பேக்ட்டு. தென் யூசரோட அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து டேக் ஓவர் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. அதுவும் இல்லாமல் இது போல் வந்து கண்டினியூஸாக வந்து பம்பிங் மெசேஜஸ் வந்து அந்த யூசருக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த நோ ரேட் லிமிட்டோட மேஜர் இம்பேக்ட்டு. ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை வந்து எடுத்து அதில் நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து எப்படிலாம் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம். ஸோ இந்த வல்னரபிலிட்டி வந்து 2020 வரைக்கும் இந்த வல்னரபிலிட்டிக்கு வந்து பவுண்ட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹேக்கர் ஒன்னாக இருக்கட்டும், பக்ரோடாக இருக்கட்டும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து கரண்ட்டாக வந்து இதனுடைய சிவியாரிட்டி லெவல் வந்து லோவாகிடுச்சு. ஸோ டெக்னாலஜிஸ்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஸோ வல்னரபிலிட்டிஸும் வந்து ஹை, மீடியம், லோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு ஸோ இதில் வந்து ஒரு லோ அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் பக்காக தான் வந்து எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும், எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 75 மெயில் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இவ்வளோ மெயில் வந்து ஒரு யூசருக்கு வந்து ரிசீவ் ஆகிடுச்சுன்னா அந்த யூசர் அந்த அக்கௌண்ட்டே வந்து யூஸ் பண்ண மாட்டார், கண்டிப்பாக வந்து டெலீட் பண்ணிருவார். ஸோ இதுதான் வந்து நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி. ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு பார்க்கும்போது ஈஸியாகவே வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். சரி, இதை வந்து ஹேக்கர் ஒன்னில் போய்ட்டு இதுக்கான ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கான ரிப்போர்ட்ஸ் எப்படி வந்து ரைட் பண்ணுறது, ஸோ இதுக்கு பவுண்ட்டி எவ்வளோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. கரண்ட்டாக இப்போ இந்த பக்குக்கு வந்து பவுண்ட்டி எதுவுமே வந்து ப்ரொவைட் பண்ணலை. 2020 வரைக்கும் தான் இதுக்கு வந்து பவுண்டிலாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம ஹேக்கர் ஒன் ரிப்போர்ட்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ நோ ரேட் லிமிட் வல்னரபிலிட்டி
ஃபோன் நம்பர், லாகின், லீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்குறாங்க. ஸோ இதில என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மெயில வந்து ஆ பண்ணோம்ல. ஸோ அதுபோல வந்து ரீசெண்ட் ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, ரெக்வெஸ்ட்டை கேப்சர் பண்ணி நம்ம எப்படி பண்ணோமோ, ஸோ அதே போல் வந்து எடிட் பண்ணி அந்த சர்வருக்கு வந்து அனுப்பியிருக்கிறாரு. ஸோ அனுப்புனோனே இது வந்து இம்ப்ராப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சிவியாரிட்டியை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கை வந்து ஆக்சுவலி வந்து ரீசால்வும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு வல்னரபிலிட்டியை வந்து கற்றுக்கிட்டிங்கன்னா, ஸோ அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலனா, நீங்கள் இது போல் வந்து பப்ளிக்காக டிஸ்க்ளோஷர் பண்ணியிருக்கிற ரிப்போர்ட்டை நீங்கள் போய்ட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து அனதர் ஒரு ரிப்போர்ட். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுலேயே வந்து டிஸ்கிரிப்ஷன் என்ன, எப்படி வந்து இதை வந்து நான் வந்து கண்டுபிடிச்சேன், ஸோ இதனுடைய மேஜர் இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அனதர் வெப்சைட்டு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, நோ ரேட் லிமிட் ஆன் ஃபர்கட் பாஸ்வேர்ட். நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் மெயிலில் வந்து பார்த்தோம். ஸோ ஃபர்கட் பாஸ்வேர்ட்லேயும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுபோல் வந்து ரெக்வஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணி நம்ம சேம் ப்ரொசீஜர் சேம் ஸ்டெப்பு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி இதை பக்கை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிசர்ச்சருக்கு வந்து $300 வந்து பவுண்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து 2020 வந்து இது வந்து ஒரு மீடியம் லெவல் பக்காக இருந்தது. பட் இப்போ வந்து இது எல்லாமே வந்து லோ லெவலாக கூட வந்து கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ அப்படி கன்சிடர் பண்ணுறதில்ல, அப்புறமேட்டு நீ எதுக்கு இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ ஏன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போலாம் நம்ம வந்து பிகினர்ஸாக இருந்தோம்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து பிகினிங் லெவல்ஸ் இன்ஃபர்மேஷன் லெவலு, லோ லெவல் பக்கில் இருந்து தான் நம்ம வந்து ஹையாக வந்து போக முடியும். நம்ம எடுத்த உடனே ஹை லெவல் போனால் அதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் நான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ கைஸ்.